இரட்டையர்களாக மாறிய இந்தியாவும் இலங்கையும். நாடளாவிய ரீதியில் திடீர் சுற்றி வளைப்பு, 1000க்கும் மேற்பட்டோர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அதிரடியாக சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்ட 37 வெளிநாட்டவர்கள். மீண்டும் ஆரம்பமாகும் ஊடகவியலாளர் பிரக்னித் எக்னொலிகொட வழக்கு, விடுக்கப்பட்ட உத்தரவு. தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றியமைத்த விஜய் வாழ்த்திய நாமல். மே 6ஆம் தேதிக்கு பின் வானிலையில் மாற்றம். ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக விசாரணை, தலைமை நீதிபதிக்கு கடிதம். ஊழல்வாதிகள் மீண்டும் எழுச்சி, ஜனாதிபதியின் பொறுமைக்கும் எல்லை, ராஜங்கனையே சத்தாரதன தேரர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த சாணக்கியன் மற்றும் சுமந்திரன். கண்ணீர் விட்டு கதறிய சீமான், வெளியாகிய காணொளி, நான் வெல்வேன் என நினைத்தேன். தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவையும் இலங்கையையும் நாகரிக இரட்டையர்கள் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வர்ணித்துள்ளார். இலங்கை இந்தியா இடையே பாலம் அமைப்பதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய போது இந்திய தூதுவர் இதனை குறிப்பிட்டார். இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையே உள்ள தூரம் வெறும் 30 கிலோமீட்டர் மாத்திரமே உள்ளதென சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதனால் இதுவரையில் முறையான பாலம் அல்லது கப்பல் போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடையே நேரடி வீதி தொடர்பை கொண்டிருப்பது மிகவும் முக்கியமானது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்று வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று நடாத்தப்பட்ட நடவடிக்கைகளின் போது 26,346 நபர்கள் சோதனையிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 548 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய 147 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 212 பேரும் 158 நிலுவையில் உள்ள பிடியாணைதாரர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 135 பேர், ஆபத்தாக வாகனம் ஓட்டிய 83 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக 3,996 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு வெளிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 37 சீன நாட்டினர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விதிகளை மீறி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு தற்போது நாடு கடத்தப்பட்டுள்ள சீன நாட்டினரில் 6 பெண்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாட்டிலிருந்து வெளியே அழைத்து செல்வதற்காக 11 சீன பாதுகாப்பு அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர். மேலும் இந்த குழுவினர் நேற்றிரவு 10:50 மணிக்கு சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன் நிறுவனத்தின் MU-714 பயணிகள் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சீனாவின் ஹொன்மிங்குக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து முன்பள்ளிகளும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலத்தில் முன்பள்ளி ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்பு அதனை பதிவு செய்வது கட்டாயமாகும். முன்பள்ளி கல்விக்கான வேலை திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஊடகவியலாளர் பிரகித் எக்னொலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. குறித்த வழக்கில் முன்னர் நாமல் பல்லேலே, மகேன் வீரமன் மற்றும் சுஜீவனேசிங்க ஆகிய நீதிபதிகள் அடங்கிய 3 அடங்கிய குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் நீதியரசர் நாமல் பல்லேலில் ஒழுக்காற்றின் விசாரணை காரணமாக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டதாலும் மற்றும் நீதியரசர் மகேன் வீரமன் ஓய்வு பெற்றதாலும் இவ்வழக்கு விசாரணைகள் பல மாதங்களாக தடைப்பட்டது. இதனை அடுத்து இந்த வழக்கு விசாரணை செய்வதற்காக பிரதமர் நீதியரசர் பிரதீப் பத்மன் சூரசேனவினால் புதிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு பெயரிடப்பட்டது. இதன் அடிப்படையில் நயனா செனவிரத்ன, நளின் ஹேவாவசம் மற்றும் லக்மாலி கேவாவசம் ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இந்த வழக்கு முன்னர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் விசாரிக்கப்பட்ட போதிலும் நேற்று கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல வசித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நேற்று வழக்கு அழைக்கப்பட்ட போது அதனை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை வாராந்த விசாரணைக்கு எடுக்க நீதியரசர்கள் குழு தீர்மானித்துள்ளது.
அத்தோடு அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு இரு சாட்சியாளர்களுக்கும் அழைப்பாணை விடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 2010 ஜனவரி 24 முதல் 27 வரையான காலப்பகுதிக்குள் ஊடகவியலாளர் பிரதீன் எக்னொலிகொட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கின் பிரதிவாதிகளாக இலங்கை இராணுவத்தின் கீர்த்தலை முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய கேர்னல் சர்மி அர்ஜுன குமாரத்ன உள்ளிட்ட இராணுவ புலனாய்வு பிரிவின் 9 உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் நாமல் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் கூறியுள்ளது: ஸ்ரீ ஜோசப் பிசைக்கு இந்த மகத்தான வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். உண்மையான பணி இப்போதுதான் தொடங்குகிறது. வரவிருக்கும் சவால்களை வென்று மக்களுக்கு அர்த்தமுள்ள நன்மைகளை வழங்குவதற்கான வலிமையும் உறுதியும் உங்களுக்கு உங்கள் குழுவினருக்கும் கிடைக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். மேலும் இருநாட்டு மக்களையும் பாதிக்கும் விடயங்களில் இலங்கையுடன் ஒரு வலுவான மற்றும் நேர்மறையான உறவு உருவாகும் என நான் நம்புகிறேன். உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மே மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நாட்டின் மழைநிலையில் அதிகரிப்பு ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயல்மண்டல பிணைப்பு பிராந்தியம் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் மழையுடனான காலநிலை நிலவும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சபுரமுக, மத்திய வடமேற்கு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை, காலி, மாத்தறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மேல் சபுரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அவ்வப்போது மணத்திய ஆழத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலவும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேதின கூட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சுதந்திர சட்டத்திறனிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த மேதின கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு குறித்தும் அந்த வழக்கின் தீர்ப்பு எப்போது வெளியாகும் என்பது குறித்தும் குறிப்பிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு வழக்கின் தீர்ப்பு வெளியாவதற்கு முன்னரே அது குறித்த தகவல்களை பொதுவெளியில் பேசுவது நீதித்துறை சுதந்திரத்தில் தலையிடும் செயல் என சட்டத்தணிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் வெறும் பொதுவான அவதானிப்புகள் அல்ல என்றும் அதில் திகதிகள் மற்றும் காலக்கெடு தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றுள்ளதால் இது மிகுந்த கவலைக்குரியது என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி இது தொடர்பாக உரிய விசாரணைகள் நடாத்துமாறு தலைமை நீதிபதிக்கு கடிதம் மூலம் அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்தை விமர்சித்துள்ளனர். ஜேவிபி மேடைகளில் இருந்தே இனி நீதிமன்ற தீர்ப்புகள் அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பியுள்ள அவர்கள் அதிகார பகிர்வு மற்றும் நீதித்துறையின் தனித்துவத்தை மதிக்குமாறு ஜனாதிபதி அனுரவை வலியுறுத்தியுள்ளனர். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடி மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்த ஊழல்வாதிகள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எத்தனைக்கின்றனர். ஆனால் ஜனாதிபதியின் பொறுமைக்கும் எல்லையுண்டு என ராஜாங்கநகே சத்தாரத்தின தேரர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் செயலாளராக இருந்தவர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மக்கள் முன்னிலையில் தோன்றுவதற்கு பயந்து தலைமறைவாக இருந்தனர். அமைச்சுக்களின் செயலாளர்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருந்ததை நாம் மறக்க முடியாது. அன்று வீதியில் இறங்க அஞ்சியவர்கள் இன்று ஜனாதிபதியின் நட்பண்பையும் நிதானத்தையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் ஆட்டம் போட தொடங்கியுள்ளனர். ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தை பிரயோகிக்க தெரியாமல் அமைதியாக இருக்கவில்லை. அவர் மக்கள் மீது கொண்டுள்ள கருணையினால் பொறுமை காக்கிறார். ஆனால் சுகீஸ்வர பண்டார, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற துடிப்பது வேடிக்கையாக உள்ளது. நாட்டை பங்குரோத் ஆகிவிட்டு மக்கள் சொத்துக்களில் சுகபோகம் அனுபவித்த இந்த திடர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மக்கள் ஆணையை வழங்க தயாராக இல்லை. இவர்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வர முற்பட்டால் பழைய போராட்ட காலத்தை போன்றொரு மக்கள் எழுச்சி உருவாகும் தடுக்க முடியாது. தற்போதைய ஜனாதிபதியுடன் இந்த நாட்டு மக்கள் கைகோர்த்துள்ளனர் என்பதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதியை விரட்டுவதற்கு 1 லட்சம் பேரை நீங்கள் திரட்டினால் உங்களை விரட்டியடிக்க நாங்கள் 2 லட்சம் பேரை திரட்டுவோம். மக்கள் சக்தியை சீண்டி பார்க்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார்.
இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி, முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு, முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்கள் சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்லை ஜாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். நானே எதிர்பார்த்தேன், நான் வென்று விடுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அனைத்து இடங்களிலும் கட்டுப்பணத்தை பறிகொடுத்துள்ளது. காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட சீமான் கட்டுப்பணத்தை கூட பெற முடியாமல் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது நாம் தமிழர் கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் சீமான் ஆதங்கத்தோடு பேசும் காணொலி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அதில் பேசியுள்ள சீமான், இவ்வளவு போராடியவர்களுக்கு, இவ்வளவு மாற்று அரசியலை எடுத்து வைத்தவர்களுக்கு இன்னும் 10 லட்சம் வாக்குகளை அளித்திருக்கலாம் என்று வருத்தம் இருக்கிறது. நான் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்ற விருப்பமில்லை. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வென்று என்ன ஆகப் போகிறது? ஆனாலும் போயிருக்கலாம். இந்த தமிழ் சமூகத்தின் குரலாக சட்டசபையில் பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது நம் தோல்வி இல்லை, மக்களின் தோல்விதான். என் பிள்ளைகளின் உழைப்பு அசாத்தியமானது. நானே எதிர்பார்த்தேன் நான் வென்று விடுவேன் என்று. இன்னும் 5-6 பேர் வெல்வோம் எனவும் நான் கணித்திருந்தேன். இன்றைக்கு இல்லை என்றால் நாளை செல்வோம். பெரும் பாடுபட்டுள்ளோம். இன்னும் 10 ஆண்டுகள் போராடியும் உறுதியாக வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த காலத்திலும் தடம் பெற மாட்டோம். தன்னலத்துக்காக சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நமக்கு அப்படியொரு வெற்றி தேவையில்லை. 100 விழுக்காடு மக்களை நம்புகிறோம். மக்கள் நம்பும் வரை போராடுவோம் என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.